ஹெர்னியா என்னும் குடலிறக்கம் ஏற்படாமல் இருக்க தண்ணீரை இப்படி குடிங்க. தண்ணீர் குடிக்கும் போது உட்கார்ந்து குடிக்க வேண்டும். ஏனென்றால் நின்று கொண்டு தண்ணீரை குடிக்கும் போது தண்ணீர் வயிற்றிற்கு அதிவேகமாக செல்லும். அதனால் ஹெர்னியா ஏற்படும். நின்று கொண்டே தண்ணீரை குடிக்கும் போது நீரானது குடலில் நேராக பாய்வதோடு குடல் சுவற்றை வேகமாக தாக்குகிறது. குடல் சுவர், இரைப்பை, குடல் பாதை முழுவதும் பாதிக்கப்படும். அதனால் செரிமான பாதையில் செயல் பிறழ்ச்சி ஏற்படக்கூடும். தண்ணீரை நின்றவாறே குடித்தால் சிறுநீரகங்களின் வடிகட்டும் செயல்முறை பாதிக்கப்படும். இரத்தத்தில் நச்சுக்கள் அப்படியே தங்கி அதனால் சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அதுவே உட்கார்ந்து குடித்தால் நீரானது உடலின் அனைத்து இடங்களிலும் நுழைந்து நச்சுக்களை அடித்துக் கொண்டு சிறுநீரகங்களுக்கு கொண்டு சென்று நச்சுக்களை உடலிலிருந்து முறையாக வெளியேற்றிவிடும். தண்ணீரை அண்ணாந்து குடித்தால் காது நோய் ஏற்படும். டம்ளரில் வாய் வைத்து குடித்தால் காதில் வருகிற நோய்கள் தள்ளி போகும். உடலின் மெட்டபாலிசம் சீராக நடைபெற போதிய அளவில் தண்ணீரை உட்கார்ந்து குடிக்க வேண்டும். காலையில் எழுந்ததும் 1 முதல் 3 டம்ளர் தண்ணீர் குடிக்கவும். மதிய உணவுக்கு முன் 1 மணி நேரத்திற்கு முன் 2 முதல் 3 கப் குடிக்கவும். இரவு உணவு உண்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன் 2 முதல் 3 கப் குடிக்கவும். டம்ளரில் நன்றாக வாய் வைத்து குடிக்க வேண்டும். அவசரமின்றி மெதுவாக குடிக்க வேண்டும். வாய் நிறைய தண்ணீரை வைத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றுக்குள் இறக்குதல் வேண்டும். அப்பொழுது எச்சிலுடன் குதப்பி தண்ணீரை வயிற்றில் இறக்குவது உண்ட உணவு ஜீரணிக்கும்.